அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தான். அந்த சென்னை லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கக்கூடிய பெண் காவல் ஆய்வாளர் விமலா அவங்க சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க. என்ன காரணத்துக்காக சஸ்பெண்ட் ஆனாங்க அப்படின்றது குறித்து ஒரு நீண்ட பதிவு ஒன்று போட்டிருந்தோம். இப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ இந்த அம்மா ரொம்ப நீண்ட காலமாக அங்கே தான் இருக்காங்க விஜிலன்ஸில். அப்படின்னும் போது இது மாதிரி ஃபேக்கு அந்த சர்ப்ரைஸ் செக் போயிருப்பாங்க, கணக்கில் காட்டப்படாத தொகைன்னு சொல்லி ஏதோ அந்தந்த அலுவலகத்திலிருந்து ஒரு தொகை கைப்பற்றியிருப்பாங்க. அந்த அலுவலகத்தினுடைய அதிகாரி குறித்து ஏதேனும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா வேறு வகையான அந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது குறித்து ஏதேனும் இவர்களுக்கு பெட்டிஷன் வந்திருக்கு அப்படின்றது குறித்து ஏதேனும் வழக்கு நடத்தலாம், விசாரணை நடத்தலாம். நேரடியாக இந்த அம்மா தொடர்புடையதாக இருந்து இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஐஓவாக இருக்கலாம், ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தலாம், டீட்டெயில்டு என்கொயரி நடத்தலாம். இந்த மாதிரி நேரடியாக இந்த அம்மா சம்மந்தப்பட்டு அதன் மூலமாக அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தீர்களானால் இப்போதைய நிலையில் நீங்கள் உயர்நீதிமன்றம் போகலாம். எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, இப்போ இந்த அம்மானுடைய செயல்பாடு, இந்த அம்மானுடைய அதனுடைய கிரெடிபிலிட்டியே இப்போ சந்தேகத்திற்கு இடமாயிருச்சு. அப்படின்னும் போது இது அந்த அடிப்படையில் தாங்க இதெல்லாம் செஞ்சுருக்கேன், எங்களுக்கு தெரியாது, பாதிக்கப்பட்ட அப்பாவி நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு இப்போ நடந்தது, இந்த சஸ்பெண்ட் ஆகிருக்கிறது, என்னென்ன அந்த அம்மா செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் சேர்த்து கொண்டு போனோம்னா அந்த வழக்கின் தன்மைக்கு ஏற்ப குவாஸ் போகலாம், கிரிமினல் ஓபி போகலாம், இல்லை ரிட்டுக்கு போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள் அதிலிருந்து அவர்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட உங்கள் ப்ரேயர்லேயே இந்த விஜிலன்ஸினுடைய எதிர்கால இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அதனுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அதற்கு ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை வகுத்து கொடுக்க சொல்லி நீதிமன்றத்திலே கேட்கலாம். ஏன்னா இவர்கள் யாரையானும் பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வாங்கிடலாம் போல், இதாச்சும் ப்ரூவ் ஆயிருக்குல்ல. அதனால் அதுவும் அதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவு.